ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னிராசி நேயர்கள் அனைவருக்கும் பிப்ரவரி மாதமானது என்ன விதமான மாற்றம் தரக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்க போகுது. மேலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை முக்கியமாக செய்யணும், செய்யக்கூடாது, குறிப்பாக கிரகங்களுடைய அமைப்பானது எங்கெங்கு எப்படி அமையுது, மேலும் 5ஆம் தேதி அதாவது பிப்ரவரி 5ஆம் தேதி கிரக நிலைகளானது மாறுது, அதனால் எப்படிப்பட்ட மாற்றங்கள் எல்லாம் நீங்கள் பெற போகிறீங்க அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த பதிவில் சொல்லப்படக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே கன்னிராசி நேயர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடுங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு திருச்செந்தூரில் குடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத ஏதோ ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் திருச்செந்தூர் முருகனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த சமயம் அந்த முருகனை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே முருகப்பெருமான் கண்டிப்பாக நடத்தி கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் நீங்கள் உடனடியாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கன்னி ராசியில் உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், அஸ்தம், சித்திரை 1, 2 பாதங்கள் என நட்சத்திரங்கள் இருக்குது. கிரக நிலையை ஆராய்ந்து பார்க்கும்போது ராசியில் கேது, பஞ்சமஸ்தானத்தில் சூரியன், புதன், ரண ருண ரோகஸ்தானத்தில் சனி, களத்திர ஸ்தானத்தில் சுக்கிரன், ராகு, பாக்கிய ஸ்தானத்தில் குரு, தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் என கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. மேலும் கிரக மாற்றங்களானது 5/2/2025 அன்று பஞ்சமஸ்தானத்திலிருந்து புதன் பகவான் ரணருண ரோகஸ்தானத்திற்கு மாறப்போகிறாரு. மேலும் 11/2/2025 அன்று பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆக போகிறாரு. மேலும் 12/2/2024 அன்று பஞ்சமஸ்தானத்தில் இருந்து சூரிய பகவான் ரணருண ரோகஸ்தானத்திற்கு மாறப்போகிறார். அதே போல் 21/2/2025 அன்று தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வக்ர நிவர்த்தி ஆக போகிறாரு. மேலும் 26/2/2025 அன்று சுகஸ்தானத்தில் இருந்து புதன் பகவான் பஞ்சமஸ்தானத்திற்கு மாறப்போகிறாரு. இதனால் இந்த பிப்ரவரி மாதமானது உங்களுக்கு எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த மாதமாக அமையப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆடம்பர வாழ்க்கையில் நாட்டமுடையவங்களாக இருப்பீங்க. சிக்கனத்தை தாரக மந்திரமாக கொண்டு செயல்படுவீங்க. மேலும் இந்த மாதம் உங்களுக்கு தனாதிபதி சுக்கிரன் சப்தமஸ்தானத்தில் உச்சமாக சஞ்சரிப்பதால் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றம் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணவரவு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும், மனக்குழப்பங்கள் உண்டாகும், எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சொத்து சம்பந்தமான காரியங்களில் தடைகள் விலகும். ராசிநாதன் புதன் சஞ்சரம் அப்படிங்கிறது பயணங்கள் மூலமாக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் புதிய நபர்கள் கிடைப்பாங்க. மேலும் அவர்கள் மூலியமாக நிறைய விதமான மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. தொலைதூரத்தில் இருந்து வரும் தகவல்கள் நல்ல தகவல்களாகவே உங்களுக்கு கிடைக்கும். மேலும் ராசிநாதனும் தொழில் ஸ்தானாதிபதியுமான புதன் பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் நட்பாக சஞ்சரிக்க செய்கிறாரு. இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த தொய்வு நிலைகள் மாறி முன்னேற்றம் காணப்படும், லாபம் அதிகரிக்கும், திறமையான பணியாட்கள் அமைவாங்க. உத்தியோகத்தில் இருப்பவங்க திறமையாக செயல்பட்டு சாதகமான பலனை பார்ப்பாங்க. சக பணியாட்கள் உங்களுக்கு ஆதரவாகவும் இந்த காலகட்டத்தில் அதிகப்படியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் குடும்பாதிபதி சுக்கிரனின் உச்ச பலத்தால் குடும்பத்தில் இதமான சூழ்நிலை காணப்படும். உங்களது கருத்துக்களுக்கு மாற்று கருத்து இருக்காது. கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி அதிகரிக்கும். குழந்தைகளின் செயல்பாடுகள் மன திருப்தியை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் வேடிக்கை வினோதங்களை கண்டு கழிக்கக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது உருவாகும். சுப நிகழ்ச்சிகள் தங்கு தடை இல்லாமல் சொன்ன தேதியில் கரெக்டாக நடக்கும். மேலும் பெண்களுக்கு தொலைதூர தகவல்கள் மகிழ்ச்சியை தரக்கூடிய விதத்தில் கண்டிப்பாக இருக்கும். பயணங்களால் சாதகமான பலன் கிடைக்கும். திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். அதே போல் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண் நோய் ஏற்படலாம், வேலை தவறி உணவு உண்ணும்படி நேரிடலாம், தொழிலில் திடீர் போட்டிகள் இருக்கும், வீண் வார்த்தைகளை பேசுவதை தவிர்த்து கொள்வது நல்லது, கூடுதலாக உழைக்க வேண்டிய நிலை வருங்க. அதே போல் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
அதிகம் பணியாற்றுவதால் உடல் சோர்வடைய நேரிடுங்க. மேலிடத்திடம் வீண் பேச்சுவார்த்தைகளை தவிர்த்து கொள்வது அதைவிட ரொம்ப நல்லது. மேலும் ஏதாவது வேண்டாத பிரச்சனை தலை தூக்கலாம், அதனால் பார்த்து கவனமாக இருங்க. மேலும் யாரிடமும் வீண் சண்டையிடுவதை தவிர்த்து கொள்வது நல்லதுங்க. அதே போல் மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்கள் சாதகமாக முடியும். திறமை அனைத்தும் இந்த காலகட்டத்தில் வெளிப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் உங்கள் ராசிக்கான பரிகாரங்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெருமாளுக்கு துளசியை அர்ப்பணித்து வணங்கி வர உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும், குறைகள் அனைத்தும் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த பதிவை கன்னிராசி நேயர்கள் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி இந்த பரிகாரத்தை தொடர்ச்சியாக பெருமாளுக்கு செய்து பாருங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு பலனை அவர் உங்களுக்கு நிச்சயமாக கொடுப்பாரு. மேலும் உங்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா 4, 5. அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் புதன், வெள்ளி. அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள் 25 மற்றும் 26 அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதே போல் உங்களுக்கு சாதகத்தை தரக்கூடிய சில பல விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். அதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிநாதன் புதன் 5வது இடத்துல சூரியனோடு இணைந்து இருக்கிறாரு. மேலும் சுக்கிரன் வார தொடக்கத்தில் சனியோடு இணைந்து உங்களுடைய ராசியை பார்க்கிறாரு. மேலும் பாக்கியஸ்தானத்தில் குரு அமர்வது உங்கள் ராசியை பார்க்கிறாரு. இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, வருமானத்தில் சிக்கல்கள் எதுவுமே வராது. குடும்ப சூழ்நிலை சுமூகமாக இருக்கும். சுபகாரிய முயற்சிகள் பழிக்கும். எதிர்பார்த்த பண வரவுகள் கண்டிப்பாக கிடைக்கும். வராது அப்படின்னு நினைத்த கடன் வசூலாகி மகிழ்ச்சியை கொடுக்கும். வெளிநாடு வேலை அல்லது படிப்பு முயற்சித்தவர்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும். மேலும் நீங்கள் எதிர்பாராத வாய்ப்புகள் இந்த வாரத்தில் கிடைக்கும் அமைப்பும் இருக்க போகுது. விரும்பிய இட மாற்றங்களும் கண்டிப்பாக கிடைக்கும். மேலும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சப்தம ராகு என்பதால் கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் வரும் வாய்ப்பு இருக்குது. அவற்றை தவிர்க்க வேண்டும். 6வது இடத்துல சனி இருப்பது பலம்தான் என்றாலுமே சுக்கிரன் அவரோடு சேர்ந்திருப்பதால் தேவையில்லாத செலவுகள் ஏற்படும். அதனால் செலவு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க, பார்த்து செலவு செய்யுங்க. அதே போல் 5வது இடத்துல சூரியன் இருப்பது நல்ல அமைப்பு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது புத்திரஸ்தானம் என்பதால் குழந்தை பற்றிய கவலைகள் உங்களுக்கு நிம்மதியை குறைக்கக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதே போல் கன்னிராசியில் இருக்கக்கூடிய உத்திரம் 2, 3, 4 பாத நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விருந்து, மகிழ்ச்சி, கொண்டாட்டம், ஆவாரமின வீட்டில் மகிழ்ச்சி பொங்கும் என கனவு கூட கண்டுவிடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் தாமதமானாலும் சுப செய்திகளை எதிர்பார்க்கலாம். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய திறமை மிக்க செயல்பாடுகளால் அனைவரின் பாராட்டையும் பெறுவீங்க. நீங்கள் எதிர்பார்த்த இடங்களில் இருந்து பணவரவு தாமதமாக கிடைக்கும். அரசாங்கத்திடம் இருந்து வந்த அனுகூலமான செய்திகள் மற்றும் தகவல்கள் வந்து சேர தாமதமாகும். அது மட்டும் இல்லாமல் நல்ல குரு வாய்க்க பெற்று ஆன்மீக வழியில் அறிவு தெளிவு ஏற்படும். எடுத்துக்கொண்ட புதிய திட்டங்களில் எதிர்பாராத தாமதங்களும் தடைகளும் வரக்கூடும். உழைப்பு அதிகமாகி அதற்கேற்றாற்போல் போதுமான ஊதியம் கிடைக்காதுங்க. மேலும் அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூர தேசங்களில் இருந்து எதிர்பார்த்த நல்ல தகவல்கள் தாமதமாக வந்து சேரும். சுபகாரிய செலவுகள் ஏற்படும். புதிய முயற்சிகளை ஒத்தி போடுவது ரொம்ப நல்லது. இன்னும் சிலருக்கு பண வருமானம் தாமதமாகும். நல்ல பல கருத்துக்களை கேட்பதன் மூலமாக உங்களுக்கு ஞானத்தன்மை அதிகரிக்கும். பக்தி மார்க்கத்தில் செல்ல மனைவியின் பூரண ஒத்துழைப்பு கிடைக்கும். புதிய கொள்முதல் மூலமாக தொழிலில் அதிகமாக வருவாய் பெருக்கமும் தாமதமாகவே ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் வாடிக்கையாளர்களிடம் நட்பு பாராட்டும் வியாபாரிகளுக்கு அதிக லாபம் கிடைக்கும். அதிகாரிகள் நட்பால் ஆதாயம் பெறுவீங்க. நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளுமே தாமதமாகவும் தடைகளுக்கு பிறகுமே வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்தி மார்க்கத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும். இளைஞர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் தாமதப்படும். வியாபாரத்தில் விரிவாக்க திட்டங்களை தள்ளி போடுவது ரொம்ப நல்லதுங்க. மேலும் எதிர்பார்த்தபடி தன வரவுகள் கைக்கு வந்து சேர கால தாமதங்களாகும். வந்த பணத்தை தர்ம காரியங்களுக்கு தாராளமாக செலவு செய்து மகிழ்ச்சி அடைவீங்க. மேலும் மாணவர்களுக்கு கல்வியில் தடை தாமதங்களுக்கு பிறகு தேர்ச்சி உண்டாகும். இன்னும் சிலருக்கு உழைப்புக்கேற்றாற் போல ஊதியம் கிடைக்காது. மருத்துவ பணியாட்களுக்கு பாராட்டுகள் குவியும். மேலும் மக்களுக்கு அரசு ஒத்துழைப்பு கிடைக்கும். சினத்தை அடக்கினால் உடன் பிறந்தவர்களோடு ஒத்து செல்வது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் நாம் கன்னிராசி நேயர்கள் அனைவருக்குமே இந்த பிப்ரவரி மாதமானது எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த மாதமாக அமைய போகுது என்பதை பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துருப்போம். இந்த பதிவில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே
கன்னிராசி நேர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்குங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு திருச்செந்தூரில் குடிகொண்டிருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயம் ஏதாவது இருந்தால் அதை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் திருச்செந்தூர் முருகனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் நீங்கள் உடனடியாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும். நன்றி.